சந்தோஷமான விஷயங்களை மிஸ் பண்ண கூடாது. போயிட்டு வாங்க. இல்ல, என்னோட வேலையெல்லாம் தள்ளி போட முடியாது. அதெல்லாம் நான் இருந்து செஞ்சதான் கரெக்டா வரும். ஏப்பா அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமா? ஏப்பா நீ வேற? இல்லங்க, அதெல்லாம் நானே செஞ்சாதான் கரெக்டா வரும். ரேவதி மட்டும் போயிட்டு வரட்டும். அடுத்த வாட்டி வேணா நானும் போறேன். மாப்பிள்ள, அதான் உங்க அத்தை சொல்றால, நீங்களும் ரேவதியோட பெங்களூர் போயிட்டு வாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல அப்படி 4 இடத்துக்கு போனாதான் உண்டு. அப்புறம் எங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது? ஆஃப்கோர்ஸ். இல்ல மாமா, புரிஞ்சுக்கங்களேன், என்னால போக முடியாது. ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேல உங்க விருப்பம். நான் கம்பல் பண்ண விரும்பல. நீங்க ரூமுக்கு போங்க. அட என்ன மாமா, ஜாலியா ஊரை சுத்தி பார்க்காம வேலை வேலைன்ட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்டி சார் இருக்காரா? பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், உள்ளதான் இருக்காரு. டேய், எதுக்குடா என்ன இந்த ஆபீஸ் கூப்பிட்டு வந்த? எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? டேய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சென்னைக்கே வர சொன்னேன். ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு போலாம். அது சரிடா, அதுக்கு பேசாம ரூம்லயாவது வெயிட் பண்ணிருப்பேன். இங்க கூட்டிட்டு வந்திருக்க, இங்க உட்காந்து நான் என்ன பண்றது? நீங்க உட்காந்துரு, நான் போய் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துடுறேன். உட்கார். என்ன இவன் பாட்டுக்கு என்ன இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டான்? ரொம்ப போர் அடிக்குதே. டேய் சிவனாண்டி, வா கிளம்பலாம். என்ன ஃப்ரெண்ட பாத்துட்டியா? பார்த்தாச்சு, பேசியாச்சு, வா கிளம்பலாம். போலாம் வா. ஏய், என்னடா அந்த போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு தான்டா. யாரு? அதோ லெஃப்ட்ல இருக்கிறவர். அப்ப இந்த கோட் ஷூட் போட்டிருக்காரு அவரு? அவர்தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி கார்த்தி. என்ன சொல்ற? அவரு எம்டியா? ஆமா, பெரிய பிசினஸ்மேன் தான். சென்னையிலேயே பெரிய பிக் ஷாட். இங்க இருக்கிற டாப் 10 பணக்காரங்கள்ல அவர் ஒருத்தர். அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆடியோ கம்பெனியை கூட வாங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டேய், இவரை நீ மீட் பண்ணிருக்கியா? ரொம்ப பழக்கம் இல்ல, பெரிய இடம். அவங்க தாத்தா ராஜா சேதுபதினு பெரிய ஆளு. ஜஸ்ட் 2-3 மீட்டிங்ல தான் பாத்திருக்கேன். பேசுனது கூட இல்ல. அப்படியா? ஓ, அந்த ஃபேமிலியா? ஆமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆமா, இவர் ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர்ல தான். அத நம்ம பார்க்க முடியுமா? என்னடா திடீர்னு அந்த ஆபீஸ பார்க்கணும்னு சொல்ற? டேய், விஷயம் இருக்கு, ஆனா இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் டேய் சிவனாண்டி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. இவன் இவ்ளோ பெரிய ஆளா? அப்ப ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை இவன் தானா? இதை இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாம புத்திசாலித்தனமா மறைச்சு வச்சிருக்கானே. சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா வேலைக்கு சேர்ந்தது 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கதானா? சாமுண்டி விசிறி இவன் தான் பேரன்னு தெரியாம ஏமாந்து பொண்ணு கொடுத்திருக்காளே.
என்னடா ஏதோ யோசனையா இருக்க? டேய் கேசவா, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். என்னடா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஊருக்கு போறாங்கற? இல்லடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பியே ஆகணும். ஆனா உன் கூட வந்தது எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜாக்பாட்? அது என்னது? அதான் இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னனே. கிளம்பிட்டா? என்னடா ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிற? கேட்டாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. சரி நீ கிளம்பு, நான் இங்க ஒருத்தரை பார்த்துட்டு ஃபங்க்ஷன் கிளம்புறேன். வரட்டுமா? சொல்லுங்க. சந்திரா, உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டா? உங்க குரல்லே சந்தோஷம் தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இரு, அந்த டிரைவர் பையன் யாருன்னு தெரியாம இவ்வளவு நாள் குழம்பி போயிருந்தோம்ல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரா, அந்த ராஜா சேதுபதி கிழவி பரமேஸ்வரியோட பேரன்தான் அவன். என்னங்க சொல்றீங்க? அவனா அவனா அந்த கிழவனோட பேர? ஆமா சந்திரா, அவன் தான் ஒரிஜினல் பேர. இவ்வளவு நாள் டிரைவரா நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காம. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்திரா, நான் இப்ப சென்னையில இருக்கேன். நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன், புரியுதா? நான் பிளைட் பிடிச்சி அங்க சீக்கிரமா வந்துருவேன். நாம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல, நீ அங்க வந்து வெயிட் பண்ணு. ஓகே? சரிங்க.